அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, காலச்சக்கரம் சுழன்று மீண்டும் ஒரு புனிதமான ஹஜ் பெருநாளை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று முழங்கியபடி அல்லாஹுவின் இல்லமான கஃபாவை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹஜ் என்பது வெறும் பயணம் அல்ல, அது ஒரு இறைக்காதல், அது ஒரு தியாக பயணம். இந்த ஹஜ் பெருநாளின் பின்னணியில் ஒரு மாபெரும் தியாக வரலாறு ஒளிந்திருக்கிறது. அல்லாஹுவின் கட்டளைக்காக தனது அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே அர்ப்பணிக்க துணிந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையைத்தான் நாம் ஒவ்வொரு வருடமும் இந்த தியாக திருநாளில் ஈதுல் அல்ஹா நினைவு கூர்கிறோம். அல்லாஹுவுக்காக எதையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும் என்ற பாடத்தை இந்த வரலாறு நமக்கு கற்றுத்தருகிறது. நமது உயிருக்கு மேலான நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறுதி ஹஜ்ஜின் போது ஆற்றிய உரை இன்றும் நம் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கிறது. அரபியரை விட அரபி அல்லாதவரோ, கருப்பரை விட வெள்ளையரோ உயர்ந்தவர் அல்ல, இறையச்சம் தக்வா ஒன்றுதான் உயர்வுக்கு அளவுகோல் என்று அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள். அந்த சமத்துவத்தை தான் ஹஜ்ஜுக்கு செல்லும் ஹாஜிகள் அங்கே அணிந்திருக்கும் அந்த 2 துண்டு வெள்ளை ஆடைகள் பறைசாற்றுகின்றன. சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கு செல்லும் பாக்கியம் கிடைத்தவர்கள் அங்கே பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். ஆனால் ஊரில் இருக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தினர் காட்டிய அந்த பொறுமையை நாமும் நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். இந்த தியாக திருநாளில் நாம் செய்யும் குர்பானி என்பது வெறும் ஆடு மாடுகளை அறுப்பது மட்டுமல்ல, நம்மிடம் இருக்கும் அகங்காரம், பொறாமை, கோபம் போன்ற தீய குணங்களை அறுப்பதே உண்மையான குர்பானியாகும். வானவர்களின் தலைவரான மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகத்தை மெச்சி சுவனத்து ஆட்டை பகரமாக கொண்டு வந்த அந்த மகத்தான நிகழ்வை நாம் நினைத்து பார்ப்போம். நம்முடைய ஈமானையும் அதுபோல உறுதியானதாக மாற்றிக்கொள்வோம். ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் கொடுத்து உதவி இந்த திருநாளை கொண்டாடுவோம். யா அல்லாஹ், ஹஜ்ஜுக்கு சென்றுள்ள அனைத்து ஹாஜிகளின் ஹஜ்ஜையும் மப்ரூரான ஹஜ்ஜாக ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் அனைவருக்கும் உனது இல்லத்தை சந்திக்கும் பாக்கியத்தை மீண்டும் மீண்டும் தந்தருள்வாயாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இத்தகைய மார்க்க தகவல்கள் மற்றும் விழிப்புணர்வு கருத்துக்களை தொடர்ந்து சிந்திப்பதற்காக எமது AJH இஸ்லாமிக் மீடியா சேனலை பின்பற்றுங்கள். நமது சேனலில் வாழ்க்கை பாடங்கள், திருமண ஆலோசனைகள் மற்றும் புத்தளம் வைத்தியசாலை அவலங்கள் குறித்த பல வீடியோக்களை ஏற்கனவே பதிவிட்டுள்ளோம். நேரம் இருக்கும்போது அந்த வீடியோக்களையும் பார்த்து பயன்பெறுங்கள். உங்கள் மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள். இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.